இது நாவப்பழம் வாங்கின்னு வந்து இது அப்படியே சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு வந்து இது ஒரு மாதிரி துவப்பு, கடைசியில் ஒரு மாதிரி மாரடைக்கிற மாதிரி இருக்கும், சளி பிடிக்கும், உடனே ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பழம் பாருங்கள், 1/4 கிலோ இதுக்கு வந்து இந்த அளவுக்கு சர்க்கரை, இதை பாருங்கள், உப்பு அது ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுக்கலாம், 1/4 டீஸ்பூன் போட்டு இதை நல்லா இப்படி குலுக்கி என்ன பண்ணணும், இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அது சில பேருக்கு ஃப்ரிட்ஜு ஒத்துக்காது, அதனால் நீங்கள் வெளியில் கூட வச்சுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றவங்க கொஞ்சம் நேரம் வச்சாக்கா இந்த சர்க்கரையும் இந்த உப்பும் சேர்ந்ததுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இல்லாமல் அந்த துவர்ப்பு எதுவுமே இருக்காது, அந்த கொட்டையை கூட லாஸ்ட்டாக கூட சப்பி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரகரன்னு தொண்டை கரகரன்னு இருக்குதுல்ல, அதெல்லாம் இருக்காதுங்க. இது ஏன்னா நாவப்பழம் உள்ள சீசனு. இப்போ இதைமாரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் சுகருக்கு வேறு இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. இதயத்துக்கும் அந்த கொட்டைலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்களேன், நான் சொல்கிறேன்னு கரெக்டாக இருக்கும். நான் அதெல்லாம் இப்படி இருந்தால் தான் நான் உங்களுக்கு அந்த இதுவே சொல்லுவேன். ஏன்னா இது வந்து தப்பாக போயிடுச்சுன்னா நீங்கள் என்னை வந்து என்ன நினைப்பீங்க, அடுத்தது நான் எதாவது போட்டேன்னா நம்பவே மாட்டேங்க. அதனால தான் இப்படிலாம் நான் கரெக்டான ஒரு இதை தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அது இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு நீங்கள் இதை நான் போடுற வீடியோவை பார்த்து எனக்கு நிறையவே இது பண்ணிக்கிறீங்க. வியூஸ் நிறையா வந்துருக்குது. ஆனால் 18,000 வியூஸ் வந்துக்குதுங்க. ஆனால் அதுக்கு அந்தமாரி சப்ஸ்கிரைப் வரவே இல்லைங்க. 15 தான் வந்திருக்குதுங்க எல்லோரும். அது இன்னொன்று முக்கியமானது, நீங்கள் ஃபஸ்ட்டு போடும் போதே ஒருத்தவங்க எனக்கு லைக் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதை ரொம்ப ஆர்வமாக எனக்கு இதெல்லாம் பார்த்து எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அப்படியே மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப என்னுடைய இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பாய்.